Hello all, welcome to my channel Jo Arts and Creatives. இன்னைக்கு நம்ம ஃப்ரீ ஹேண்ட் எம்ப்ராய்டரி கிளாஸில் புல்லியன் நாட் ஸ்டிச் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் சின்னதாக லைன் போட்டிருக்கேன், குட்டி குட்டியாக லைன் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நீடில் கிளாத்தோட அடிப்பக்கத்துலேருந்து வெளியே எடுத்து நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்க எண்டில் போயிட்டு கிளாத்தோட அடிப்பக்கம் இன்சர்ட் பண்ணி ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே திரும்ப நீடில் வெளியே எடுக்கிறோம். வெளியே எடுத்துட்டு நீடிலோட அடிப்பக்கம் மட்டும் கையை கொடுத்து த்ரெட்டை ஃபுல்லாக சுற்றி எடுக்கிறோம். ஃபுல்லாகிட்டுன்னா எந்த அளவுக்கு நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்கோமோ அதில் கொள்கிற அளவுக்கு அதோட லென்த்துக்கு த்ரெட்டை நீடில் மேலே சுற்றி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு சுற்றி எடுத்ததுக்கப்புறமாயிட்டு நீடில் பிடிச்சி வெளியே இழுத்து எடுக்கிறோம். கொஞ்சம் டைட்டாக நம்ம நீடில் த்ரெட்டு சுற்றினோன்னா வெளியே எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ நீடில் லைட்டாக திருக்கி விட்டு எடுத்துட்டோன்னா ஈஸியாகவே வெளியே வந்துடும். அப்புறம் வெளியே இருக்கிற நீடில் பிடிச்சி டைட்டாக இழுக்கிற டைமில் ஒர்க்கு டைட்டாகி கிடைக்கும். திரும்பவும் அதே மாதிரி நீடில் இன்சர்ட் பண்ணி வெளியே எடுத்து த்ரெட்டில் சுற்றி எடுக்கிறோம். இதே மாதிரி ஒரு கிளாஸ் நம்ம படிச்சிருக்கோம், கேஸ்ட் ஆன் ஸ்டிச் அப்படின்னு. அதுன்ற நம்ம நீடில் த்ரெட்டை சுற்றுற டைமில் நம்ம விரலில் ஒரு வாட்டி ரொட்டேட் பண்ணி சுற்றுவோம். இதுன்னா த்ரெட்டை மட்டும் சுற்றி எடுத்தால் போதும், கையை எதுவும் ரொட்டேட் பண்ண வேணாம். அப்படி போட்டோன்னா அது கேஸ்ட் ஆன் ஸ்டிச். இது ஜஸ்ட் நீடில் த்ரெட்டை மட்டும் சுற்றி இழுத்து டைட் பண்ணி விட்டுக்கிட்டால் போதும். நம்ம கரெக்டாக டைட் பண்ணி எடுக்கிற டைமில் பார்க்குறதுக்கு ஸ்டிச் ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம அப்புறம் இந்த மாதிரி ஒரு லைன் ஷேப் ட்ரா பண்ணி அதில் ஒர்க் பண்ணி எடுக்கலாம். அப்போது நம்ம ஒரு ஃப்ளவர் இருந்தது மாதிரியே கிடைக்கும். நம்ம சென்டரில் இருந்து நீடில் இன்சர்ட் பண்ணி வெளியே எடுத்து நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்க லைனில் நீடில் இன்சர்ட் பண்ணி திரும்பவும் சென்டர் போர்ஷனில் நீடில் த்ரெட்டை ஃபுல்லாக சுற்றி எடுத்து ஒர்க் பண்ணுறோம். இது நம்ம ஃப்ரீ ஹேண்ட் எம்ப்ராய்டரி கிளாஸ் தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறது. எம்ப்ராய்டரி ஒர்க்கில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இந்த ஃப்ளவர் எல்லாம் பண்ணுற டைமில் நான் ஒரு வாட்டி பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் அதே மாதிரி ஃபுல்லாகிட்டு ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு புல்லியன் ரோஸ் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது புல்லியன் நாட் ஸ்டிச்சையே ஒரு ஃப்ளவர் ஷேப்புக்கு எப்படி ஒர்க் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு. இப்போ நான் 2 ரவுண்டு ஷேப் ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் ஃபஸ்ட்டு குட்டியாக போட்டிருக்க லைன் மேலே ஒரு 2 வாட்டி புல்லியன் நாட் போட்டு எடுத்துக்கலாம். பக்கத்துலேயே நெருக்கமாயிட்டு நீடில் ஃபுல்லாக த்ரெட்டை சுற்றி எடுத்துட்டு அப்புறம் நீடில் இழுத்து த்ரெட்டை டைட் பண்ணி விட்டு முடிக்கிற இடத்துல கிளாத்தோட அடிப்பக்கம் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். உங்களுக்கு இந்த கிளாஸ் வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச எம்ப்ராய்டரி ஒர்க்கில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் ஏதாவது உண்டு அப்படி ஏதாவது கருத்துக்கள் உண்டுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இது இப்போ நம்ம ஒர்க் பண்ணி இருக்கிறது பூவோட நடுப்பக்கம் வர்றது மாதிரி வரும். அதுக்கப்புறமாயிட்டு ஃப்ளவரை சுற்றி ஒர்க் பண்ணுற டைமில் பூவோட ஒரு சென்டரில் நம்ம ஃபஸ்ட் ஒர்க் பண்ணியிருப்போம்ல அதோட சென்டர்லேண்டு போயிட்டு ஆப்போசிட் சைடில் வந்து திரும்ப ஸ்டார்டிங்கில் வந்து கிளாத்தோட அடிப்பக்கம் நீட்டில் பஞ்ச் பண்ணி வெளியே எடுத்து ஒர்க் பண்ணுறோம். அதாவது அது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னா ஃபர்ஸ்ட்டு நடுவில் வரைகிறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பெட்டல்ஸும் ஒன்று மேலே ஒன்று வர்றது மாதிரி அடுக்கடுக்காயிட்டு வர்றது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கிறோம். பார்க்குறதுக்கு ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமாயிட்டு ரொம்பவே அழகாக இருக்கும்.
ஒரு பெரிய ஃப்ளவர் அடுக்காയിട്ടുள்ள ஃப்ளவர் இருந்தது மாதிரி சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம இது ட்ரெஸ்ஸில் அங்கங்கேட்டெல்லாம் ஃப்ளவர்ஸ் இருக்கிறது மாதிரி ஒர்க் பண்ணி வச்சிட்டோன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஒன்று 2 இல்லைன்னா 2 3 ஃப்ளவர்ஸ் ஏதாவது நெருக்கமாயிட்டு போட்டுட்டு 2 3 லீவ்ஸும் போட்டு வச்சிட்டோன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம இந்த கிளாஸ் முடித்ததுக்கப்புறமாயிட்டு கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் ஆய சர்டிஃபிகேட் கொடுத்துருவேன். அப்புறம் சர்டிஃபிகேட் அப்புறம் கொரியர் சார்ஜுக்கு மட்டும் ஒரு 300 ரூபாய் பே பண்ணுறது மாதிரி இருக்கும். உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது புரியுது, ஈஸியாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா கிளாஸில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். இந்த எம்ப்ராய்டரி ஒர்க்ஸு இந்த சர்டிஃபிகேட் எப்போவுமே கண்டிப்பாக வேல்யூ உள்ளதாகவே இருக்கும். உங்களுக்கு எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டிச்சஸ் எப்படி போடுறது அப்படின்றது ஒரு வேளை மனசிலாகலை அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற டைமில் மனசிலாகலை அப்படின்னா வீடியோவை கொஞ்சம் கிளியராக பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிடும். நீங்களும் ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் நமக்கு ஒரு வாட்டி வரல அப்படின்னாலும் 1 2 வாட்டி கூட ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா பார்க்குறத விட செய்து பார்க்குற டைமில் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். ரொம்பவே அடுக்குகள் வந்துட்டு இப்போவே பார்க்குறதுக்கு ஃப்ளவர் வந்து சூப்பராக இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு பெரிய ஃப்ளவர் ஆட்டோ சின்ன ஃப்ளவர் ஆட்டோ செய்து எடுத்துக்கலாம். நம்ம பெட்டல்ஸ் பெரிய அளவு போடுற டைமில் நம்ம சுற்றுவதும் கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் சுற்றி எடுத்துக்கணும். நம்ம இது த்ரெட்டு கொஞ்சம் நீளமாக எடுத்தோன்னா ஒரே ஃப்ளவர் பண்ணி முடிச்சிடலாம். நீளமாக எடுக்கிற டைமில் கொஞ்சம் சிக்குவிடும், கவனமாக பார்த்து பண்ணணும். நான் இதோட முடிக்கிறேன். நீங்களும் 1 2 பெட்டல்ஸ் கூட ஒர்க் பண்ணிக்கலாம். இல்லைனா இது மாதிரி சின்னதாக போட்டாலும் ஓகே. 2 லீவ்ஸும் போட சொல்ல இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஒர்க் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.